உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். சுக்கிர பகவான் ஆப்பட்டது மிதுன ராசியிலிருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ புனர்பூஷம் 4 பாதங்களும், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூஷம் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்டதுதான் இந்த கடகராசி. அப்ப இந்த கடக ராசிக்கு அந்த ராசியிலேயே இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அந்த ராசியிலேயே அந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான யோகத்தை இந்த சுக்கிர பகவான் சுக்கிர பயிற்சியில் கொடுக்கிறாரு. அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குருடைய நட்சத்திரம். அப்போ அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3, 6, 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதியுடைய அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ஜென்மத்துல உங்க ஜென்ம ராசிலேயே உட்கார்றதுனால குருவை போல் செயல்படுவார். அப்ப அந்த கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியும் நல்லா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது. இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கடக ராசிக்காரங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனா அதே சமயத்துல இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி மூலியமாகவும் சுபகாரியம் செய்யலாம். அப்ப 2 சுபகிரகங்கள், ஒன்னு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிர பகவான், இந்த 2 சுபகிரகங்களும் இணைந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கவிருக்கிறார். அதிலுமே புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் திருமண வயதுல காத்துட்டு இருக்கிறீங்க, கடந்த காலங்கள்ல திருமணம் ஆகல, கடந்த காலங்கள்ல ஒரு பக்கம் பேசி அது திருப்தியா வரல அப்படின்னாங்கன்னா இந்த பீரியட்ல எங்க வேணாலும் நீங்க பொண்ணு பார்க்கலாம், எங்க வேணாலும் நீங்க மாப்பிள்ளை பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருமணங்கள் தடை இல்லாமல் நடக்கும். அது போக ஒரு 40 வயசு 50 வயசுல திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணமே ஆகல, இந்த பீரியட்ல கல்யாணம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். அது போக வாழ்க்கையை இழந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு திருமணம் செஞ்சுக்கலான்னு ஆசை இருக்குது, நான் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கவிருக்கிறார். இது போக ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு உரிய நட்சத்திரம். அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்டது புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே அந்த புதன் பகவான் இருக்கிறாரு. அது போக அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நல்லதை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை செய்யும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கள் தூர பிரயாணம் போவதற்கும், இடம் மாற்றங்கள் செய்வதற்கும், பணி மாற்றங்கள் செய்வதற்கும், தொழில் மாற்றங்கள் செய்வதற்கும் இந்த சுக்கிர பயிற்சி அருமை. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களே கண்டிப்பாக நீங்க இடம் மாற்றங்கள் தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா நீங்கள் ஆசைப்பட்ட இடம், நீங்கள் குறித்த இடம், இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சா தாராளமாக போகலாம். அப்போ வேலை விஷயமாக, உங்களுடைய தொழில் விஷயமாக, நீங்க ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சாலும் தாராளமாக போகலாம். அப்போ பிஸ்னஸ் விஷயமாக நீங்க வேற ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வேற கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலியமாக இந்த பீரியடில் லாபத்தை அதிகமான சம்பாதிக்கக்கூடிய பங்கு உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். அப்ப அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களும் பார்க்க போனா இந்த கடக ராசிக்கு உரிய அனுகிரகம். அப்ப அந்த பூச நட்சத்திரமாகப்பட்டது கடகராசிக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால
அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது மென்மேலும் நல்ல வாழ்க்கை, நல்ல பலன், அதுல பார்க்க போன எந்த ஒரு குறையுமே இல்லாமல், எந்த தடைகளுமே இல்லாமல் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சரி, அது போக அவங்களுடைய தூர பிரயாணமும் சரி, அவங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையும் சரி, இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான டைம் இந்த பீரியட்ல. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த போஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இது பார்க்க போனா ஒரு அருமையான டைம். ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் படித்தவர்கள். அப்ப அந்த சனியுடைய ஆதிக்கம் படித்தவர்கள் ஆப்பட்டது உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கடக ராசியில இருந்தே அந்த 7ஆம் பார்வையாக சனி பகவானுடைய வீட்டை தான் பாக்குறாங்க. அப்போ கடகத்துக்கு சுக்கிரன் ஆகாது. ஆனா கடகத்துல சுக்கிரன் கடகத்துக்கு அந்த சனி பகவான் ஆகாது. அந்த கடக ராசியிலேயே சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரன் 7ஆம் வீடான சனி பகவான் வீட்டை பாக்குறாருன்னா சுக்கிர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அதி நட்பு இருக்கிறது. அப்ப அந்த நட்பின் மூலியமாக கடக ராசிக்காரங்களுக்கு சனி பகவானால நல்லதுதான் நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்க அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில வேதனை, பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம், தொழில்ல நஷ்டம், இது எல்லாமே இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் பயிற்சியினால கண்டிப்பாக அதுல இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியில கண்டிப்பாக நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால அந்த கடக ராசிக்காரங்களுக்கே ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த கடக ராசியில சுக்கிர பகவான் வரும்போதே அவங்க பார்க்க போனா ஆடம்பர வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை. அப்போ நல்ல வீடு கட்டலாம், பங்களா மாதிரி வீடு கட்டலாம், அவங்க சொகுசான கார் வாங்கலாம், அவங்க வெளிநாட்டுக்கு பிரயாணம் போகலாம், நல்ல ஜாலியாக இருக்கலாம். அவங்க சம்பாரிச்ச காசை கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல மனைவி மக்கள் தான் அப்படின்னு தன் குடும்பத்துக்கோசரம் தனக்கோசரமும் செலவு பண்ணக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பீரியட்ல நீங்க ஒரு சொகுசாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு ஜாலியாக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கிறது இப்ப வந்தாச்சு. அது போக கடக ராசியிலே சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வண்டி வாகனம் வாங்கலாம். அது போக தூர பிரயாணம் போகலாம். இது போக பாத்தீங்கன்னா நீங்க யாரோ ஒருத்தர் விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, இந்த இந்த டயத்துல உங்களுடைய பிரச்சனை கொண்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னா இதுதான் அருமையான டைம், அற்புதமான டைம். சொல்லுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் தடுங்கல் வந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா கண்டிப்பாக சனி பகவானை வணங்கி வாங்க. அது போக சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டம், நஷ்டம், வேதனை, தெண்டம், இது எவ்வளவு நீங்க பார்த்துட்டு இருந்தாலுமே அதுல இருந்து விடுதலை ஆகி இந்த பீரியட்ல நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமா, ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்ப நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.